ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கலாம்? வெல்கம் டு சாப்பாடுவைகள். இன்றைக்கி நம்ம பீஃபில் மிளகு கறி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சு பஞ்சாக வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீஃபில் வந்து சுக்கா பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரருக்கு போய் லூலில் போய் பீஃப் வாங்கிட்டு வந்துட்டார். அதை வந்து பொடிசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல கத்தி ஷார்ப்பாக இல்லை, அதனால் கத்தியை வந்து தீட்டிக்கிறாங்களாம். பொடிசாக லேஸாக போட்டிருக்காங்க பாருங்கள், நீளமாக போட்டிருக்கு. இப்போ அடுத்து வந்து பொடிசாக கட் பண்ணுவோம். ஃபுல்லாக மெலிசாக வெட்டியாச்சு. இப்போ அடுத்தது பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கணும். இது வந்து மிளகு கறிக்கு இந்தளவு பொடிசாக இருக்கணும். கறி நல்லா பொடிசாக வெட்டியாச்சு. இதை மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வந்துடலாம். இப்போ வந்து அளவு வந்து 1/2 கிலோ கறி தான் சொல்கிறேன். நல்லா கறியை வந்து அது ஒரு 6-7 வாட்டி கழுவியாச்சு. மஞ்சத்தூள் போட்டு இறுக்கி புழிஞ்சு குக்கரில் சேர்த்துக்கலாம். அடுத்தது வரமிளகா ஒரு 20 மிளகா வந்து 2 கிள்ளி போட்டுக்கலாம். அதில் கறியிலே சேர்த்துக்கணும். 2 கிள்ளி போட்டுக்கணும். மிளகா போட்டாச்சு, கிள்ளி போட்டாச்சு, 2 கிள்ளி போட்டாச்சு. அதுக்கு 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்குறோம். அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து அடுப்பில் வச்சுருந்துடலாம். அடுப்பில் வச்சு நல்லா அதில் தண்ணி வரும். அந்த தண்ணி வத்துற வரும். நம்ம வந்து கொஞ்சம் பிரட்டி விட்டுக்கலாம். தண்ணி சுண்டி ஓட்டாதே, தண்ணி வரும் நம்மளுக்கு பீஃபில். தண்ணி ஃபுல்லாக சுண்டிருச்சு. இப்போ வந்து 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 விசிலுக்கு 2 கிளாஸு, இன்னொரு கிளாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு 10 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கறியை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்துருச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. சட்டியில் மாற்றியாச்சு. இந்த நேரத்தில் லைட்டாக ஒரு 50 கிராம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மணம் பூண்டு வாங்கி தட்டி வச்சுருக்கிறோம். 1-2 தட்டியிருக்கிறோம், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும், தண்ணியிலே வேகட்டும். பூண்டு போட்டாச்சு. 1 கரண்டி மிளகு ஜீரகத்தூள் சேர்த்து அரைச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியிலே வேகட்டும். கோல்டு ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். அந்த மிளகு ஜீரகம் போட்டோம்ல, அதுக்கு அடுத்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும். இதுலேயே நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. மசாலாலாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இந்த இறக்க போகிற நேரத்தை கொஞ்சோண்டு லைட்டாக நெய் சேர்த்துட்டு இறக்கிடலாம். இந்த நேரத்தில் உப்பு இருக்கா செக் பண்ணிக்கோங்க. மிளகு கறி ரெடி ஆகிருச்சு. நல்லா சூப்பராக வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பொண்ணான கையில் ஒரு லைக்கை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.